தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனம் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே என்எல்சி இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மக்கள் என்எல்சியோட இது எதிர்க்கு போராட்டம் தெரிவித்துட்டு வராங்க. அது குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் கோபால். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி என்எல்சி நிலையத்தில் சுரங்கம் இரண்டாவதான வேலை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோன்றால் சேத்தியாத்தோப்பு அருகே முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் என்எல்சி இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக இடம் கையகப்படுத்தும் பணியில் மண்ணை சரி பண்ணும் பணியில் இயந்திரம் மூலம் என்எல்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதை அறிந்த கம்மாபுரம், கோபாலபுரம், முத்துகிருஷ்ணாபுரம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மண் சரிப்படுத்தும் இயந்திரத்தை பகுதியில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும், அதுபோன்று மணிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள், விவசாயிகள் தெரிவிக்கும் போது நாங்கள் என்எல்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை அளித்தோம். ஆனால் எங்களுக்கு அழைத்து பேசவில்லை. இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் சரிவர வழங்கவில்லை. ஆகையால் அதிகாரிகள் எங்களை கூப்பிட்டு அழைத்து கூட இதுவரை பேசவில்லை. வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் எங்களுக்கு ஆதரவாக புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் மற்றும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் எம்எல்ஏ உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலும் எங்களுக்காக களத்தில் இருந்து போராடினார்கள். தற்போது எங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் என்எல்சி நிர்வாகத்திற்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் இருந்து வருவதை கண்டித்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து, மேலும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை மீண்டும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கோபால். நன்றி செய்யாமொழி. தங்களின் தகவல்களுக்கு மிக்க நன்றி.